ஹாய், குட் மார்னிங். வாங்க, நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது கேப்ப மாவில் செஞ்ச புட்டு. இந்த புட்டு செய்யறதுக்கு தேவையான மாவு வந்து கேப்ப மாவில் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டு இது 2 பேர் சாப்பிடலாம். இது பழமான பாத்திரத்தில் வச்சு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா உப்பை நல்லா கரைச்சிக்கிட்டு தொளிச்சிக்கிட்டே இருக்கணும். தொளிச்சு அது அப்படி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு விடும்போது அது அப்படியே விழுந்துடணும். அதுதான் பக்குவம். இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் துருவி வச்சுக்கிட்டு, நான் மேக்கரில் இன்றைக்கி அவிச்சதுனால மேக்கரில் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ, அப்புறம் கொஞ்சம் மாவு, அப்புறம் தேங்காய் பூ, கொஞ்சம் மாவு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு விசில் போடுறதுக்கு பதிலாக இந்த மேக்கரை வச்சு அவிச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். டக்குன்னு செய்கிற ரெசிபி தான் இது. இதுக்கு வந்து இந்த பாருங்கள், சீனி, நாட்டு சர்க்கரையும் வச்சுக்கலாம், பழம் சாப்பிடுவாங்க, பாசிப்பயிறு, அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.